குட் மார்னிங் நண்பர்களே. இன்றைக்கி ஏப்ரல் 27. இன்றைக்கி நான் குடியில்லாமல் 26வது நாள். இந்த நாள் பயணம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அங்கே மேலே ஒரு நட்சத்திரம் பெருசாக தெரியுதுல்ல, அது நட்சத்திரம் இல்லைங்க, அதுதான் வெள்ளிக்கோள்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன், ஆனால் இது மாதிரி வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாரை நான் பார்த்ததில்ல. இன்னும் கேமராவில் நிலா மாதிரி மாறிடுச்சு, இப்போ சின்னதாகிடுச்சு. அது வந்துட்டு ஒரு கோள், அதாவது வெள்ளிக்கோளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அது வெள்ளிக்கோள் தான் நினைக்கிறேன். ஓகே, இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, ஆர்டர்லாம் நிறையா வரும். நேற்றுக்கே 350 ரொட்டி பின்னிருச்சு வேலை. இன்றைக்கி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாள்லேயுமே இயல்பாக நார்மலாக இருக்கிறத விட இந்த 2 நாள் அதிகமான ஆர்டர் வரும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. நேற்றெல்லாம் ஃபஸ்ட்டு நான் ரொட்டி போட போனது ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி காலையில் போட போனது, காலைல வேலை செய்யக்கூடிய ரொட்டி மாஸ்டர் லீவுன்னு சொல்லி அப்போ நான் ஃபஸ்ட் டைம் போட போனது ஞாயிற்றுக்கிழமை. சேம ஆர்டர் வரக்கூடிய நாள். அப்படி நான் போகும்போது 250 ரொட்டி 3 மணி நேரத்தில் போட்டேன். 7 to 10க்குள்ளே 250 ரொட்டி போட்டேன். அதுதான் ஹை ஸ்கோர் என்னோடது. 3 மணி நேரத்தில் 250. அதே மாதிரி நேற்று 350, ஒரு பக்கெட்டு மாவு காலி. எனக்கே வந்துட்டு ஒன்றும், ஆனால் முடிச்சிட்டேன், டக்குன்னு முடிச்சிட்டேன். ஆனால் 350 போட்டோம். என்னோட பாக்ஸ் எல்லாம் 4 குறை பாக்ஸஸ் ஒன்று சேர்த்து 4 பாக்ஸ், 3 புது பாக்ஸு, ஒரு குறை பாக்ஸ் முடிஞ்சிச்சு. 4வது பாக்ஸ் எடுத்துக்கொண்டு ஓப்பன் பண்ணிட்டேன். அது போல் ஆயிடுச்சு நேற்று. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரில, அதெல்லாம் முடிச்சல. அது வந்தாலும் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு வண்டி வருதுல்ல, அவுத்துக்கிட்ட தான் கடை இருக்குது. இங்கே மேலே தான் ரூமு. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியும், பழைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு. நான் பெரும்பாலும் இங்கெல்லாம் உட்காந்து லைவ் பண்ணியிருக்கிறேன், இந்த ஓரத்துலலாம். அந்த மதுக்கட்டை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே யாருமே உட்கார மாட்டாங்க. ஆனால் அந்த மதுக்கட்டையோட அருமை என்னன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் விட்டு அங்கே வேலை முடிஞ்சு நைட்டு 1 மணி to 1 மணிக்கு வேலை பார்க்கும்போது வேலை முடிஞ்சு வந்து இங்கே உட்காந்துருப்பேன். இங்கே உட்காந்து லைவ் போடுவேன். யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ அங்கே உட்காந்தா எல்லாமே வாட்ச் பண்ணலாம். அதுபோல் ஓகே, கடைக்கிட்ட வந்தாச்சு. போய் இன்றைக்கி வேலை எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ தான் வந்து கடையில் லைட்டெல்லாம் ஆன் பண்ணேன். பின்னாடி சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதான் நம்ம இடம். இந்த பாக்ஸு இதெல்லாம் நாங்களே தயார் பண்ணக்கூடியது. டெய்லி சாயந்தரம் 3 மணிக்கு ரெடி பண்ணுவோம். ஓகே, ஆரம்பிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி இதில் ஃபுல்லாக ஆஃப் ஆயில் போட்டு ஃபுல்லாக்கணும். பயங்கரமான ஆர்டர் வரும். வேலை பின்னிருச்சு. ஒரு 275 ரொட்டி போட்டிருக்கிறேன் ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே. அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இன்னும் வரும். நம்ம ஊர் மாதிரி கிடையாது, இங்கே நிறைய ஸ்டைல் இருக்கிறதுனால அந்த 250, 270, 280 இதே பெருசு. ஓகே, போய்கிட்டு இருக்கு வேலை முடிஞ்சு வந்து இங்கே ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன். இது எங்கள் முதலாளிக்கு உண்டான அங்கே ஒரு ரூம் இருக்குல்ல, அதுபோல் இது ஒரு வீடு. இந்த வீடு முழுக்க அவங்க வந்துட்டு எடுத்துருக்காங்க.
இது ஒரு பெரிய வீடு. இதில் நிறைய இது என்ட்ரன்ஸ், அந்த பக்கம் நிறைய வீடுகள் இருக்குது. இங்கேயும் எங்கள் கடையில் வேலை செய்கிறவங்க குடியிருக்கிறாங்க இந்த வீட்லேயும். இப்போது சாப்பிட போகிறேன். ஓகே நண்பர்களே, இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன். அம்மா அப்பாட்ட பேசினேன். இந்த நாள் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நாளில் அதான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, செம ஆர்டர் இன்றைக்கி. செம ஹார்டான வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மைதா, அடுத்த நாள் மைதா போடுறதுக்கு அதையும் நாங்களே பிணைஞ்சி வச்சுட்டோம். 10 கிலோ போட்டோம். அதுக்கப்புறம் ரெடிமேடு மைதா போடுவோம். செம வேலை இன்றைக்கி. பயங்கர பிஸியாக இருந்துச்சு. இந்த சனி ஞாயிறு மட்டும் இப்படி இருக்கும். மற்ற நாள்லாம் ஓட்டிடலாம், மற்ற நாள்லாம் தட்டி அரைச்சிடலாம். அந்த சனி ஞாயிறு தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, ரொம்ப ஹார்டு வேலை. அவ்வளோ ஆர்டர் வரும். ஓகே, ஏன்னா ஒரு ஆள் தான் காலை வியாபாரமே ரொட்டி தான். அப்படின்னும்போது நம்ம தான் ரொட்டி மாஸ்டர். அப்போ ரொம்ப ஹார்டாக இருக்கும் காலையில். சரி, பார்த்துக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே இந்த நாளை ஒரு அமைதியான, ஒரு அழகான ஒரு நாளாக உருவாக்கி நான் வாழ்ந்துருக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இந்த நாளை நான் வந்துட்டு குடி இல்லாமல் வாழ்ந்துருக்கிறேன். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த நாளை நான் குடி இல்லாமல் 26ஆவது நாளாக கடந்திருக்கிறேன். அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். நான் லைவ் வர முடியாது, எனக்கு இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்குது வேலை. அதுபோல் அது மட்டும் இல்லாமல் டைம் ஆயிடுச்சு. அதனால் நான் தூங்க முயற்சி பண்ணுறேன். ஓகே, இந்த நாள் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஏப்ரல் 27. இந்த நாள் வெற்றிகரமாக கடந்து விட்டேன். குடி இல்லாமல் 26ஆவது நாளாக. ரொம்ப சந்தோஷம். பாய்.